ராட்வெய்லர் நாய் வளர்ப்பு முறை மற்றும் அதனுடைய குணாதிசயம் பற்றி பேசுவதற்காக உரிமையாளர் மனோஜ் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் பல விஷயங்களை நம்ம கேட்கலாம். சார், இப்போ வணக்கம். ராட்வெய்லர் அதோடைய குணாதிசயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் அதை நம்ம எப்படி கையாளணும்? ராட்வைலருங்கிறது ஒரு லார்ஜ் பிரீட், ஓகே, ஸ்பெஷலி மென் ஃபார் கார்டிங். அட் த சேம் டைம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பிரீட். அது ஒரு 60-65 kgs ஆஃப் அது வெயிட் வரும். ஹைட் பார்த்தோன்னாக்க ஒரு 27 inches வரும். இட் இஸ் பியூர்லி மென் ஃபார் கார்டிங். அட் த சேம் டைம் ஒரு ஃபேமிலி கூட க்ளோஸா ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த கார்டிங் இன்ஸ்டிங்டோட இருக்கிற ஒரு பிரீடு தான் ராட்வைலர். ஸோ இது வளர்க்கறதுக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டானாக்க, இது ஒரு மற்ற பிரீட்ல இருந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரீட் எல்லாம் கிடையாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த டாக் பிரீட் தான். ஆனா நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த பிரீட். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தர் ராட் வாங்குறேன்னு சொல்லி, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னொரு பிரீட் வாங்குறேன்னு சொல்லி நம்ம போய் ஓடி போய் வாங்கக்கூடிய ஒரு பிரீட் கிடையாது. அதுக்குன்னு ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு இந்த ராட்வைலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னாக்க, அதோட ப்ரெமிஸ், அதோட பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கார்ட் டாக் தான் ராட்வைலர். இது அபார்ட்மெண்ட்லயும் வளர்க்கலாம், இண்டிவிஜுவல் ஹவுஸ்லயும் வளர்க்கலாம். அது நிறைய இடம் இருக்கிற இடத்துல தான் வளர்க்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. பட் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வளர்க்கக்கூடிய ஒரு பிரீடு தான் ராட்வைலர். ஓகே, இப்போ இது நீங்க சொன்னீங்க நம்ம குடும்பத்துக்காக பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தெரிஞ்சவங்க, இப்போ நம்ம குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கும், 6 பேர் இருக்கும், இல்ல 2 பேர் இருக்கும், அவங்கள்ட்ட அது அன்பா நடந்துக்கும். இப்போ வெளி மனிதர்கள் பார்க்கும்போது, வெளி ஆட்களை பார்க்கும்போது அது எப்படி ரியாக்ட் பண்ணும்? அது இப்போ ரொம்ப ஹார்ஷா இருக்கு அப்படின்னா அதை எச்சரிக்கையோட நம்ம பழக்கணுமா? இப்போ இது இப்போ நீங்க கேட்ட கேள்வி ராட்வைலருக்கு மட்டும் கிடையாது, இன் ஜெனரல் ஒரு டாக்ஸுக்கே பாதகமான ஒரு குவெஸ்டன் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு டாகை வளர்க்கும் போது அதை ட்ரெயின் பண்றங்கிற பேசிக்கான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. டாகை வாங்கிட்டு வருவாங்க, அது வளரும் போது சின்னதா வளரான் இல்ல பெருசா வளரான் அதெல்லாம் பார்க்காம டாகை வாங்கிட்டு வந்துட்டு அதை வீட்டுல வச்சு அதுக்கு ஏதாவது பிஸ்கட் கொடுத்து சிட் ஸ்டாண்டு சொல்லி கொடுத்து அது மட்டும் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். அதை ப்ராப்பரா ட்ரெயின் பண்றதே கிடையாது ஒரு டாக்ஸை பொறுத்த. ராட்வைலர் நம்ம வாங்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள மட்டும் கிடையாது, அது இனிஷியலா ஒரு டாக் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் அதுகிட்ட பழகணுமா, இல்ல வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே சோஷியலா இருக்கணுமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நம்ம முடிவு பண்ணி இப்போ குழந்தை அது ஒரு 45 days 50 daysல நீ வாங்கின பப்பியில இருந்து அது வளரும்போது த்ரூ அவுட் அந்த ஸ்டேஜ்ல நம்ம அதுக்கு அந்த சோஷியல் இன்டராக்ஷன் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருக்கிறவங்க மட்டுமே அது கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 1 year ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு வெளியில இருந்து ஒருத்தவங்க வரும்போது ஆப்வியஸ்லி அது ஒரு டாக் இல்லையா, டாக்னா டாகோட டிஸ்கிரிப்ஷனே என்ன, கார்ட் பண்றதுக்கு தானே நம்ம டாக் வளர்க்குறோம். இப்போ இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டாகோட பர்பஸ் மாறிடுச்சு. இப்போ சும்மா நம்ம எங்கேயா போகும்போது கையில தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா வந்துருச்சு. பட் அது கிடையாது. டாகோட ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் கார்டிங்காக தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இந்த ராட்வைலரும் சரி எந்த பிரீடும் சரி. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளர்க்கணும். ஸோ சில பேர் குட்டியில இருந்து எல்லாம் நான் சொன்ன மாதிரி டாக்ஸுக்கும் ஹியூமனுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா, இப்போ இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பிரச்சனை நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இஷ்யூ வந்துருச்சுன்னா நான் நாளைக்கு உங்களை பார்த்து பேச மாட்டோம், திரும்பி போயிடுவோம். ஆனா டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அதுதான் நாளைக்கு அந்த டாக் பண்ண போகுது. ஒரு வருஷம் பூரா நீங்க மட்டுமே அது கூட பழகிட்டு திடீர்னு ஒரு புதுசா ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்டயும் அது ஃப்ரெண்ட்லியா பழகணும்னு நினைக்கிறது அது ஹியூமன் தாட் தான். ஹியூமனுக்கு மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். மற்ற இந்த டாக்ஸ் பொறுத்தவரை ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்க டிஃபைன் பண்ணணும், இந்த டாக் நான் ஏன் வாங்கியிருக்கேன், இந்த டாக் நான் எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும், எது தப்பு எது ரைட்டான்னு சொல்லி கொடுக்கணும். ஹியூமன் திங்க் பண்ற மாதிரி ஒரு டாக் திங்கே பண்ணாது. ஒரு சப்பல் கூட நீங்க வாங்கிட்டு ஒரு சப்பலோ ஒரு லெதர் பீஸ் காமிச்சா டாகை பொறுத்த வரைக்கும் போத் ஆர் ஆக்சுவலி லெதர். இது நீங்க காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்த ஒரு ஷூஸ் இருக்கலாம், இன்னொன்று ஒரு அந்த மாதிரி கிடையாது. சோ அதுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கணும். அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ டாக் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர். அது புரிஞ்சுக்கிட்டுனா இந்த பாதி பிரச்சனை நீங்க வெளியே வந்துடலாம். இப்ப சென்னையில நடந்த அந்த சம்பவம், சிறுமியை அந்த டாக் கடிச்சதை இதுல என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஒரு கொஞ்சம் டீடைல்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஸோ ராட்வைலரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ராட்வைலர்னு பூரா கூட சொல்ல தேவையில்லை. அந்த ரான்னு சொன்னாலே ஆளுங்க அது பெருசாக்கிடுவாங்க. இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்களேன், காலையில இருந்து ஒரு 8ல இருந்து ஒரு மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ள ஒரு நாளைக்கு நாய் கடிச்சு எத்தனை பேர் அந்த ஹாஸ்பிட்டல் வரேன்னு நீங்க பாக்கலாம். ஒரு 50 பேராவது வருவாங்க. ஆனா அது எந்தெந்த டாக் அடிச்சாலும் அதை பத்தி எந்த நியூஸுமே வராது. ராட்வைலர் என்ன பண்ணாலும் உடனே நியூஸ் ஆயிடும். அது ஒரு விஷயம். ஆனா அதுக்காக போய் அது பீலிட்டில் பண்றதுக்காக நான் சொல்லல. ஒரு குழந்தைக்கு கடிச்சிருக்கு, அது நம்மளுக்கும் குழந்தை இருக்கு, அது எனக்கே அத்தனை கஸ்டமர்ஸ் இருக்கு. இதே ராட்வைலர் பாசமா அந்த குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ணி எத்தனையோ ஃபேமிலியில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இன்சிடென்ட் நான் பீலிட்டில் பண்ணல. பட் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் வாட் எவர் ஐ ஹர்ட் இஸ்
அது வந்து ப்ராப்பரா வளர்க்காம, ஏன்னா அந்த சில பேட்டி எல்லாம் கேட்டா கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாவே அந்த பக்கம் போகும்போது அந்த டாக் வந்து ஒரு லீஷ் இல்லாம, காலர் இல்லாம, மவுத் கார்டு இல்லாம அது பாட்டு ஃப்ரீயா விட்டுருக்காங்க. ஸோ ஒரு பார்க்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. பார்க்குங்கிறது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ். இந்த பப்ளிக் ஸ்பேஸ்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு லீஷோட டாக் எடுத்துட்டு போறதே என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா. குழந்தைங்க இருக்கு அந்த இடத்துல, ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த 2 ராட்வைலரோ எந்த பிரீடா இருக்கட்டுமே, வீட்டுல வளர்க்குற டாக் தானே, அதை அப்படி திறந்து விட்டு அந்த குழந்தை கடிக்க வைக்கிறதுங்கிறது நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான். அது வந்து கண்டிப்பா இட் இஸ் நாட் ஓன்லி ஆன் த டாக். அந்த டாக் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, அது ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிருக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு அது வளர்த்தவங்க வந்து கண்டிப்பா தப்பான வழியில தான் அந்த டாக் வளர்த்துருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃபாலோ பண்ணது இல்லை. அதனால இந்த இன்சிடென்ட் நடந்திருந்தா என்னோட கருத்து. சார் இப்போ வந்து வீட்ல இருந்து இப்போ கேட்டை தாண்டி நம்ம வந்து ராட்வைலரோ அல்லது எந்த பிராணிகளை வந்து கொண்டு போனாலும் அது நம்ம என்ன கடைபிடிக்க வேண்டிய இருக்கு, ஒரு ஓனரா வந்து என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு? ஓகே, ஸோ இது எல்லாமே இட்ஸ் பார்ட் ஆஃப் ட்ரைனிங். ஓகே, ஸோ ஒரு டாக் இது எல்லாமே நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு டாக் வந்து நம்ம 1 இயர் வரைக்குமே வீட்டுக்குள்ள வச்சு திடீர்னு வெளியில நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த டாக் என்ன பண்ணணும் டாகுங்க தெரியாது, கூட பண்ணணும் உங்களுக்கும் தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு 4 months அந்த டாக் வந்து ட்ரெயின் பண்ணி, அதாவது அதோட வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியில அதுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி நார்மலா நம்ம இன்ஹவுஸை வைப்போம். ஒரு 4 months கழிச்சு அந்த டாக் ப்ராப்பரா வெளியில நம்ம வாக்கிங் எடுத்துட்டு போவோம். அந்த டைம்ல அது லீஷ் வாக்கிங் சொல்லி கொடுக்கணும், ப்ராப்பரா அதை எப்படி வாக் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும், கமாண்ட் சொல்லி கொடுக்கணும். அது நம்மளா சொல்லக்கூடாது, அது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினரை வச்சு, டாக் ட்ரெயினரை வச்சு பண்ணணும். அது பண்ணீங்கன்னா நீங்க வந்து பெர்டிகுலரா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. அந்த டாக் வந்து உங்க பேச்சு கேட்கும். ஏன்னா இந்த டாக் வெளியில இப்ப நீங்க ஒரு 1 year டாக் அது வரைக்கும் ட்ரெயின் பண்ணாத டாக்ஸ் வந்து நீங்க வெளியில கூட்டு போகும்போது அந்த டாக் தெரியாது. ஒரு பேர்டை பார்ப்போம், அதை பிடிக்க போவோம், இல்ல ஒரு மாடை பார்ப்போம், அதுகிட்ட கடிக்க போவோம். அதோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் அது. நம்ம வந்து அது டொமஸ்டிகேட் பண்ண வைல்ட் அனிமல் தான் அது. இதே டாக் வந்து ஒரு காட்டுல இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணும், அதே மாதிரி தான் அது வெளியில பண்ண பிஹேவ் பண்ணும். நம்ம அன்லெஸ் யூ டீச் தம் இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இந்த மாடை பார்த்தா அது சோஷியலைஸ் ஆகி அது இட் இஸ் another அனிமல் அது ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க வந்து 1 year 2 years ஆன ராட்வைலரும் சரி மற்ற பிரீட்ஸும் சரி இங்க ட்ரைனிங் வருவாங்க. அப்பதான் அந்த ட்ரைனிங் ரிக்வயர்மெண்ட் பத்தி அவங்களுக்கே மைண்டுக்கு வராங்க. ஒரு இஷ்யூ நடக்கும்போது அவங்களுக்கே தெரியுது. they think that no that is not needed. டாக் வந்து அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல they can buy it from anywhere based on their budget. அது நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ண சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அது நம்ம கண்டிப்பா அந்த ரூல்ஸ் அவங்க பண்ணியே ஆகணும். சார் இப்போ நீங்க நிறைய பேர்த்த வந்து பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாக்குறீங்க, வாங்கிட்டு போனீங்க, அவங்க வந்து இதுல எந்த அளவுக்கு அவேரா இருக்காங்க, இந்த வந்து ட்ரெயின் ப்ராப்பரா பண்றதுல வந்து எவ்வளவு % வந்து மக்கள் வந்து அதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, எவ்வளவு % வந்து ட்ரெயின் ப்ராப்பரா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது வந்து சப்ஜெக்டிவ்ங்க. எனக்கு வந்துட்டு எல்லா பிரீடர்ஸும் இது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செல்லிங் அ பப்பி. ஸோ ஒரு பப்பியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்போ இதுலேயே டிஃப்ரெண்ட் பிளட் லைன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் லைன்ஸ் இருக்கு. அதில் அது பார்த்துட்டு ஒவ்வொரு ராட்வைலருமே அதோட கேரக்டர்ஸ் மாறும். அது சில ஃபேமிலிக்கு செட் ஆகும், சில ஃபேமிலிக்கு செட் ஆகாது, சில இடத்துக்கு செட் ஆகும். இதெல்லாம் பார்த்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம பப்பியை கொடுக்கறது. அதுல இருந்தா இட் ஸ்டார்ட்ஸ் ஆக்சுவலி. ஆமா, ரெண்டாவது அந்த பப்பியை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன அசிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த கைடன்ஸ் ப்ராப்பரா கொடுத்துருவோம். நிறைய பேருக்கு வந்து பப்பி வாங்கணும்னு ஆர்வத்தை தவிர அவங்களுக்கு வளர்க்க தெரியாது. நம்ம இத்தனை வருஷமா இதுல இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி. என் போன் எல்லாம் எப்பவுமே என்கேஜா இருக்கும். ஸோ 4 years 5 years முன்னாடி டாக் வாங்கணும்லாம் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமே. டாக்டர் நம்பரை விட நம்மள நம்புறாங்க. வந்துட்டு அவங்க கேள்வி கேட்டுட்டே இருப்போம். அப்ப நம்ம வந்து அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ப்ராப்பரா பண்ணுவோம். அதுவும் இல்லாம அந்த 4 months ஆயிடுச்சுன்னா we give them that notification. அது ட்ரெயின் பண்ணணும். அது இங்க தான் வந்து ட்ரெயின் பண்ணணும்னு கிடையாது. they can train with anybody. ஏன்னா எங்களுக்கு பேண்ட்வித் கிடையாது அவ்வளவு ட்ரெயின் டாக்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா ட்ரெயின் பண்ணணும். நான் வந்து எல்லாருக்கிட்டுமே சொல்லுவேன். ஆனாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25% ஆளுங்க கூட பண்றாங்களான்னு டவுட் தான் எனக்கு. அவ்வளவு கூட பண்றது கிடையாது. அது தேவையில்லை. அதாவது அது ஒரு அடிஷனல் எக்ஸ்பென்ஸ் மாதிரி அவ்வளவுதான். ஏன்னா இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி தான். இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கூகுள்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. பட் ஸ்டில் வி கோ சென்ட் them to school. அது தேவையில்லை. இப்போ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க மொபைல்ல வந்துருது. ஆனாலும் நம்ம அது ஸ்கூல்ல அனுப்புறாங்களே, அதே மாதிரி அந்த இன்னும் அந்த தேவை புரியல யாருக்கு, நிறைய பேருக்கு. இப்ப அரசு விதிமுறைகள் வந்து இருக்கு ஏற்கனவே. நம்ம வந்து எந்த பிராணிகள் வளர்த்தாலும் நம்ம வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ராப்பரா வந்து கடைபிடிக்கப்படுதா? இப்போ இதுல 2 விதமான சர்டிபிகேஷன் அந்த லைசன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பிரைவேட்டா, இப்போ கெனல் கிளப் ஆஃப் இந்தியா வந்து அது ப்ராப்பரா பிரீட் பண்ணும். பேரண்ட்ஸ் வந்து பிரீட் பண்ணும்போது அதுல இருந்து ப்ராப்பரா சர்டிபிகேஷன் கெனல் கிளப் ஆஃப் இந்தியா வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வேறையும் இருக்கு, பிரைவேட் ஆர்கனைசேஷன். அது வந்து ஆனா வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஃபேமிலி எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல, இப்போ அது வந்து பஞ்சாயத்தா இருக்கலாம், கார்பரேஷனா இருக்கலாம், இந்த கார்பரேஷன்ல போயிட்டு ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா ஒரு இஷ்யூன்னு வரும்போது மட்டும்தான் எல்லாரும் வந்து they go into it, deep into it and investigate.
அப்போ வந்து இப்போ இந்த லைசன்ஸ் வாங்கினால மட்டும் எல்லா பிரச்சனையும் தீருமான்னு கேட்ட தீராது. அந்த அவேர்னஸ் தான் முக்கியம். லைசன்ஸ் கண்டிப்பா, லைசன்ஸ் எதுக்குன்னா இப்போ ஒரு டாகால ஒரு விஷயம் நடக்குது, அது யாரோட டாக் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மைக்ரோ சிப் இருக்கு இல்லையா, இந்த மைக்ரோ சிப் நீங்க ஸ்கேன் பண்ணனாக்கா யூ கெட் த நம்பர், அது யாரோட ஓனர், அதுக்காக தான் மெயினா அந்த லைசன்ஸிங்கே போறோம். இது மத்தபடி லைசன்ஸ் போட்டதுனால டாக் வந்து ப்ராப்பரா பிஹேவ் பண்ணும், லைசன்ஸ் இல்லாத டாக் வந்து இம்ப்ராப்பரா இருக்கும், அப்படி கிடையாது. அதாவது நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஒரு டாக் வந்து யாராவது வெளியில விட்டுட்டு போனா கூட அந்த மைக்ரோ சிப் இருந்துச்சுன்னா அது யார் விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி we can take some action, government can take some action. அதுக்காக மட்டும்தான் அந்த லைசன்சிங் வச்சிருக்காங்க. பட் நாட் எவ்ரிபடி இஸ் ஃபாலோவிங் இட். ஸோ இது வந்து நடைமுறை வந்து அதிகமா இன்னும் ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டே யூ பிக் அப் பப்பி. நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ கோவிட் டைம்ல எல்லாம் பார்த்தோன்னாக்க நிறைய பேர் வீட்டிலே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் பாஸுக்காக எல்லாம் நிறைய பேர் டாக் வாங்கியிருக்காங்க. அது என்ன பிரீட் வாங்குறேன்னு அவங்களுக்கே தெரியல. சில டாக் வந்து லாங் கோட் இருக்கும், ஃபர் வந்து நிறைய இருக்கும், அது சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், சில பேருக்கு மற்ற ஷார்ட் கோட் இருக்கும். ராட் பார்த்தா ஷார்ட் கோட், அந்த ஹேர் இஷ்யூ கிடையாது. பட் அது வந்து ஒரு லார்ஜ் பிரீடு, அது வந்து அக்கமடேட் பண்ண முடியணும். அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காம போய் ஏதாவது ஒரு டாக் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனைமே வரும் தான் நான் சொல்லுவேன். நான் எந்த பிரீட் வந்து அதிகமாக வாங்கப்படுது, அதிகமாக கவரப்படுது? அப்படி நம்ம சொல்லவே முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு நம்ம வந்து இப்போ நிறைய இப்போ லேப்ரேட்டர் இருக்காங்க, கோல்டன் ரிட்ரீவர் இருக்காங்க, ஷிட்ஸு இருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தா நிறைய பிரீட்ஸ் வருது புதுசா. சில பிரீட்ஸ் வந்து காணாம போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இப்போ ராட்டுங்கிறது எல்லாரும் அதோட நெகட்டிவ்ஸ் தான் பேசுவாங்க உண்மையில பார்த்தா. ஆனா பட் அதுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. சப்போஸ் ஒரு இப்போ வீட்டில் லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க, இப்போ நைட்ல ஒரு 2 மணிக்கு உங்களுக்கு ஒரு அவசியமா ஒரு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போனோம், ஒரு ராட் வைலர் உங்க சைட்ல இருந்தானாக்க உங்களுக்கு அது கொடுக்குற அந்த கான்பிடன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேற நிறைய பிரீட் கொடுக்க முடியாது. சும்மா ஒரு வடி எடுத்தாலும் ஒரு கல் எடுத்தாலும் ஓடக்கூடிய டாக்ஸ் நிறைய இருக்கு. ஆனா ராட் இஸ் நாட் லைக் தட். ராட் கேன் ப்ரொடெக்ட் யூ. அதுக்கும் பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்கு. ஸோ இதுல எதுன்னு பார்த்தா நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டு ஒரு 50 lakhs இந்தியாவில் வந்து ராட் வைலர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா இத்தனை பேர் வச்சிருக்க முடியாது. ஸோ எந்த பிரீட் நிறையன்னு சொன்னா ஐ டு நாட் ஹேவ் a straight answer to it. இப்போ ராட் வைலருடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை வந்து பட்டியலிட முடியுமா? பாசிட்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு கார்ட் டாகுங்க. ஸோ ராட் வைலருங்கிறது ஒன்னு வந்து கார்ட் டாக் நான் சொல்லும்போது இட்ஸ் நாய்ஸ்லெஸ் பிரீட். அது வந்து சவுண்ட் அந்த சைஸ் தான் அவ்வளவு பெருசா வந்தவரை அது நிறைய சத்தம் எல்லாம் போட மாட்டாங்க. இப்போ அபார்ட்மெண்ட்ல அதனாலதான் நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ல வளர்க்குறாங்க. இல்லைன்னா இப்போ 10வது மாடி 15வது மாடி எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பக்கத்து இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது அங்க ஒரு ராட் வைலர் இருக்குன்னு. அது அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ரிக்வயர்ட் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. ராட் வைலர் வந்து எப்படின்னா இப்போ நிறைய பிரீட் நீங்க பாத்திருப்பீங்க, அது வந்து இப்போ ஒருத்தர் அங்க பார்த்தா இங்க இருந்து அங்க அவ்வளவு தூரம் ஓடி போய் அதை கடிப்பாங்க. இப்போ ராட் வைலருங்கிறது அந்த ஃபேமிலி அதோட பிரமிஸுக்குள்ள வரும்போது மட்டும்தான் அப்படி ப்ராப்பரான ராட் வைலர் பத்தி நான் சொல்றேன். இதே வந்து ட்ரெயின் பண்ணாத ராட் வைலர் என்ன பண்ணும்? ராட் வைலர் மட்டும் இல்ல எல்லா பிரீடுமே அது என்ன பண்ணும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதோட குணம்னு பார்த்தோன்னாக்க இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரொடெக்டிங் இஸ் பிரமிஸ், ப்ரொடெக்டிங் இட்ஸ் பீப்புள். இதுதான் அதோட மெயின் இது. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அ பிக் டாக். அது வந்து கார்டிங் சொல்லும்போது கொலைக்க தேவையில்ல, யாரையும் கடிக்க தேவையில்ல. அந்த ராட் வைலரோட பிரசன்ஸ் அதோட அப்பியரன்ஸுமே போதும். அது சும்மா நின்று பார்த்தாலே ஓரளவுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கிறவங்க அந்த டாக் கிட்ட போக மாட்டாங்க. அதாவது இஃப் யூ ஆர் நாட் கனெக்டட் டு தி டாக், நீங்க பக்கத்துல போகணும்னு அவசியமே கிடையாது ஒரு ராட் வைலர் பொறுத்த வரைக்கும். அதுதான் அதோட பாசிட்டிவ்ஸ். உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும், அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். பட் நெகட்டிவ்ஸ்னா அது ராட்டுன்னு கிடையாது, எல்லா பிரீடுக்குமே இருக்கிறதா. ராட் ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன சொன்னேன், இட்ஸ் அ பிக் டாக். இது ஒரு 60-65 kg இருக்கிற டாக் தான். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ட்ரெயின் பண்ணாம நீங்க வந்துட்டு ஒரு பீகிள வளர்க்குறீங்க, ஒரு நாட்டு நாய் வளர்க்குறீங்க, இல்ல ஒரு ஷிட்ஸு டாக் வளர்க்குறீங்க, ஒரு பக்கை வளர்க்குறீங்க, அதை வந்து நீங்க ட்ரெயினே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அது வந்துட்டு ஏதாவது பண்ற இப்போ யாரே கடிக்க போகுதுன்னா உங்களால அப்படியே தூக்கிடலாம். அந்த சைஸுக்கு நீங்க தூக்கி கையில வச்சுக்கலாம். அதனால என்ன பண்ண முடியும்? இப்ப இனிமே அது ஃபெரோஷியஸா கடிச்சா கூட என்ன பண்ண முடியாது அதால. பட் ராட் வைலரும் அதே மாதிரி இருக்கிற லார்ஜ் பிரீட்ஸ் வந்து இட்ஸ் பிக் இன் சைஸ். ஸோ அவங்க வந்து ட்ரெயின் பண்ணாத ஒரு டாகை நீங்க வந்து அந்த டைம்ல போயிட்டு அது ட்ரைனிங்கே இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாதுன்னா திடீர்னு ஒருத்தவங்க கிட்ட போனாக்க அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸி கிடையாது. அது மட்டும் தான் அதோட நெகட்டிவ்ஸ் பார்த்தனாக்க. அதுவும் ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண டாகா இருந்தா அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. எவ்வளவு பெரிய டாகா இருந்தாலும் இட்ஸ் நாட் த சைஸ் ஆஃப் த டாக். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 5 வயசான குழந்தையே 65 கிலோ இருக்கிற ராட் வைலரை கண்ட்ரோல் பண்ற நான் பார்த்திருக்கேன். இதே மாதிரி 80 வயசான கஸ்டமர்ஸ் எனக்கு இருக்கு. அவங்க லைஃபே கனெக்டட் டு தி ராட் வைலர். அந்த ராட் வைலர் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். அந்த லேடிக்கு வந்து இப்போ யாராவது வந்தாலும் எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க எனக்கு. ஸோ இட் இஸ் நாட் த சைஸ் ஆஃப் த டாக் ஆர் த சைஸ் ஆஃப் த பர்சன். அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி அதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம், இதுதான் முக்கியம். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ.